ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாசிப்பயிரில் சைவ ஈரல் கிரேவி பண்ண போகிறோம். குக் வித் கோமாளியில் பண்ண டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் பக்கம் போல் நான் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பயிறு ஊற வச்சிருக்கிறேன். 8 மணி நேரம் பக்கம் போல் நம்மளுக்கு பாசிப்பயிறு ஊறிடுச்சு. இது கூட நம்ம 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா இது போட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பாசிப்பயிரும் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்னதாக ஒரு பே லீஃபு, ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1/4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூனு, மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற பாசி பயிறு நம்ம போட்டுக்கலாம். பாசிப்பயிறு ஊற வச்ச தண்ணியே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா தோசை பதத்துக்கு அரைஞ்சிரும். 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸில் ஆயில் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாசிப்பயிறு பேஸ்ட் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். டூத் பிக் வச்சு எல்லா பக்கமுமே ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணதுக்கப்புறம் டேப் பண்ணிக்கோங்க. ஏர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் மூடி போட்டுருவோம். பாசிப்பயிறு பேஸ்ட் நம்ம வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸ் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சாவே போதும். நம்மளுக்கு பாசிப்பயிறு நம்மளுக்கு வெந்துடும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிஃபன் பாக்ஸில் இருக்கிற மூடியும் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் டெஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ நல்லா நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினா போதும். அந்த கண்ணாடி பதத்த அளவுக்கு வணங்கினா போதும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. பாசிப்பயிறு நம்ம வேக வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
பாசிப்பயிர் ஈரல் கிரேவி வந்துட்டு நீங்கள் புரட்டாசி மாதம் விரதம்லாம் பிடிக்கிறீங்க, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஷ் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட்டான டிஷ்ஷாக இருக்கும் இது. பாசிப்பயிர் வந்து ஈரல் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசால் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக் வித் கோமாளியில் இந்த டிஷ் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு வெஜ்ஜில் வந்து பாசிப்பயிர் ஈரல் கிரேவி வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேன். நம்மளுக்கு பாசிப்பயிர் சைவ ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு சைவ ஈரல் கிரேவி நம்மளுக்கு இந்த டிஷ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதே போல் டிஷ் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.